எங்க வீட்ல இருக்கிற கோமதியுமே இனிமேல் அரசிய காலேஜுக்கு அனுப்ப போற ஐடியா இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க 3 மருமகள்களும் இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். நீங்க இப்படி அவசரப்பட்டு அரசிய காலேஜை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா அவளோட படிப்பே பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா இங்க கோமதி அந்த விஷயங்கள் எதையுமே காதுல வாங்கி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கோமதியோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இங்க அரசி பண்ண தப்பு மட்டும்தான். அவ பண்ண தப்புக எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பாண்டியன் ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு இங்க கோமதிட்ட பேசியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் இங்க கோமதி ஒரு முடிவோட இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பாண்டியனும் பழனியும் சேர்ந்து டைரக்டா அவங்களோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இங்க அரசிக்கு கல்யாணம் பண்ற விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுமே அரசியே நல்ல பொண்ணு, சொல்லப்போனா அவ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தானா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ரௌடா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாண்டியனுமே இங்க அவங்க மாமா கிட்ட இங்க பாருங்க, நீங்களே நல்ல டேட்டா குறிச்சு சொல்லுங்க, அதுல நம்ம நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே டீட்டெயில்டா பேசிட்டு வராரு. ஆனா இதெல்லாம் கேட்டவொடனே இந்த பக்கம் அவங்க பாண்டியனோட மாமா வீட்லயுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க பையனுக்கு எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாண்டியனும் அங்கிருந்து வெளியில கிளம்பி வந்த உடனே பழனி பாண்டியன் கேட்கிறாங்க, ஏன் மாமா இப்ப அரசிக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பாண்டியனுமே வேற வழி இல்லடா பழனி, இந்த விஷயத்துல நம்ம எப்படியாவது நம்ம குடும்பமானத்தையும் அரசியோட வாழ்க்கையும் காப்பாத்துறதுக்கு இதாண்டா ஒரே வழி அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியன் ஒரே முடிவா அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவு எடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் பேசிட்டு வந்த விஷயத்தை பத்தி டைரக்டா வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்க எல்லாருமே கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி நான் அரசிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரசிக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அரசியுமே இனிமேல் அந்த வீட்டிலே கூட போய் படிச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி நான் பேசிட்டேன் என் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டோன்னே இதை கேட்டுட்டு இருக்க மயிலுமே, மாமா நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அரசி இப்ப படிப்பை முடிக்க போறா மாமா, இந்த டைம்ல போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எப்படி மாமா அவளால சமாளிக்க முடியும், அது மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியுமே அவரை படிப்பு வேலை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கவே முடியாது, அதுவும் இல்லாம நம்ம அந்த பையனை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளவோ எல்லாரும் பேசி பார்க்குறாங்க. ஆனா எவ்வளவு பேசினாலும் இந்த பக்கம் பாண்டியனோட மனசு மாறுற மாதிரியே தெரியல. அதுக்கு ஈக்குவலாவே இங்க கோமதியுமே அதை மாத்திக்கிற ஐடியாவே இல்லை. இங்க அரசிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களுமே இங்க அப்பா நான் படிக்கணும்ப்பா, தயவு செஞ்சுப்பா, இனிமேல் உங்க பேச்சை நான் மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா எதுக்காக எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அரசி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே கேட்கறாங்க. ஆனா பாண்டியனுமே இங்க பாருமா, நாங்க எங்களோட கடமையை நாங்க சரியா செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ கவலைப்படாத, நீ படிக்கணும் தானே விருப்பப்படுறேன், அதை பத்தி நான் ஏற்கனவே அங்க பேசிட்டேன், கண்டிப்பா கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்பவும் போல படிக்க போலாமா, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, உன் கோல்ஸ் எல்லாத்தையுமே நீ அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுகன்யாக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா இந்த விஷயத்துல இங்க பாண்டியனோட ஐடியா படி விட்டோம்னா எல்லாமே வீணா போயிடும், அதனால எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து அரசியை காப்பாத்தி குமார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும்தான் இதுக்கு சரியான வழி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இங்க சுகன்யா அரசியை பார்க்கறதுக்காக அரசியோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்கேயுமே அரசி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போன சுகன்யாவும் எதுக்காக அரசி அழுதுகிட்டு இருக்க, விடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் நம்ம ஈஸியா சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க அரசிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. சுகன்யா கிட்ட இங்க பாருங்க, உங்க பேச்சை கேட்டுதான் நான் சினிமாக்கு போனேன், இப்ப பாருங்க சினிமாக்கு போய் மாட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க, இதுக்கு மேல நான் குமாரை பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது, என் லைஃப்ல நான் காலேஜ் கூட போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி இங்க அரசி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுகன்யாவும் இங்க பாரு அரசி, சும்மா இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காத, நீ ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, உனக்கு வயசுக்கு வந்துட்டு நீ பெரிய ஆள் தான், அதை நல்லா மனசுல வச்சுக்க, அது மட்டும் இல்லாம நீ விருப்பப்படுற ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தடுத்தாலும் உன்னோட உரிமையை யாராலையும் தடுக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இப்போ நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியா கண்டிப்பா நீ படிக்கலாம், ஆனா உங்க அப்பா சொன்ன பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா கண்டிப்பா படிக்க வாய்ப்பே கிடையாது, நீ வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு நீ எப்படி படிப்ப, உன்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா போயிடும். இதே இந்த பக்கம் குமார் இருக்கான்னு வச்சுக்க, குமார் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், அவன் கண்டிப்பா நீ என்ன கேட்டாலும் அதை உனக்காக செய்வான், அதுக்காகவே அவன் என்ன பண்ணுவான், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு ஃபுல்லாவே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதிரி 2 சாய்ஸ் இருக்கு உனக்கு, நீ எது தேர்ந்தெடுக்கிறங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா மறுபடியும் அரசியோட மண்டையை கழுவி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க அரசியுமே அத்தை மறுபடியுமே நான் என்னால குமார் பக்கம் திரும்பி பார்க்க முடியாது, அப்படி நான் போனேன் அப்படின்னா என் வாழ்க்கையே பெரிய பிரச்சனை ஆயிடும், எங்க அப்பா அம்மாவெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாது, அவங்க என் மேல ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்காங்க, மறுபடியும் நான் குமாரை பத்தி யோசிக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுகன்யாவுமே இங்க பாரு, நீ குமாரை பத்தி யோசிக்க போறதில்லை நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா குமார் இன்னைக்கு காலையில இருந்து மட்டும் எனக்கு 30 மிஸ்ட் கால் விட்டுருப்பான், அரசு என்ன பண்றா எப்படி இருக்கான்னு சொல்லி உன்னை பத்தியே விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்,
இருக்கான், உன் மேல அவன் பைத்தியமா இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க அரசியோட மனசுல குமாரோட எண்ணங்களை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க.